மேனேஜர் வந்துருவாரு, டைம் ஆகுது, வர டைம் ஆயிடுது. ஆனா வந்து இங்க வர வேண்டிய ஆளு இன்னும் வரலையே. மீனா, என்னம்மா நீ சொன்னியா இல்லையாமா? கா, கோமதி வீட்டுக்கு தீபா வீட்டுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க. நான் வந்தேன், இந்த வந்துடுறேன் நீ போயினே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஆளை காணோம். எத்தனை முறைக்கா நான் போய் போய் கேக்குறது? நேத்து டைம் சொன்னேனமா, காலையில 10 மணிக்கு மேனேஜர் வந்துருவாரு, அந்த டைம்க்குலாம் வந்து கரெக்ட்டா உட்கார்ந்துங்க, 9:45 வந்துருங்க அப்படி நான் சொல்லிட்டேன். நான் நேத்து சாயந்தரம் கூட நான் சொன்னேன். ஏன் அப்படி பண்றாலுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம சேர்றமே அமௌண்ட் எவ்வளவு தரேன்னு சொன்னாங்களா? இதனா இப்பதாமா மீட்டிங் வைக்கிறாரு சார். இதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு எவ்வளவு தரோம் எவ்வளவு வட்டினா எதுன்னு. இதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு. ஏன் சேர்த்துக்கு முன்னாடி எவ்வளவு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் வந்து குழுல இருந்து சேர முடியும். அந்த டீடைல் கூட சொல்ல மாட்டாங்களா? ஏங்கா இவ என்னக்கா இவ்வளவு மாதிரி தானக்கா நம்மளும் இங்க இருக்கிறோம். எவ்வளவு தராங்க என்னன்ட்டு நம்மள சொல்ல முடியும். நம்மள பேங்க் வச்சு நடத்துவோம். பேங்க்குக்கார் வந்தாதான் வந்து இவ்வளவு தரோம் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லுவாரு. இவனக்கா ஓவரா பேசுறான். நான் இங்க லோன் வாங்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. சரி சும்மா கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு தான் வந்தேன், வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா எனக்கு இது அவசியமே இல்லை இந்த காசெல்லாம். எதுக்குமா அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு வாங்குற? வேணானா வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடு. அவங்க வந்து ஆளு வேணும் அப்படின்றதுக்காக சரி நீ தெரிஞ்ச பொண்ணுன்ட்டு உன்னை கூப்பிட்டாங்க, வாமா வந்து சேருன்ட்டு. நீ வேணும்னா வேணும்னு சொல்லு, வேணாம்னா வேணாம்னு சொல்லிட்டு போ. சரி விடுங்க, ஏதோ அவங்க கூப்பிட்டாங்க, தாமராக்கா கூப்பிட்டாங்க, எனக்கு அவங்கள தெரியும், அதனாலதான் வந்தேன். நான் வாங்குறேன், காசு கொடுத்தா வாங்குறேன். எவ்வளோன்னு சொன்னா தானே, அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. கம்முனே போறாங்க. எங்க வீட்டுக்காரலாம் இந்த லோன் வாங்கினா என்ன திட்டுவாரு. எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி என்ன கேட்பாரு தெரியுமா? அவரே வந்து நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறாரு, நான் இங்க வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. வீட்டுல வெறுப்பா இருக்குது, சரி லோன் வாங்கினா பேங்க்குக்கு அங்க இங்க போக அப்படியே சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ட்டு தான் நான் வந்தேன். எவ்வளவு காசுன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா அவங்க எவ்வளவு காசு தரேன்ட்டு? இல்ல இன்னும் யார்கிட்டயுமே சொல்ல. மேனேஜர் வந்தாதான் சொல்லுவாரு எவ்வளவு என்னன்ட்டு. ஏன்க்கா அந்த பொண்ணு சொல்றா நான் அந்த லோன் வாங்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படி சொல்றா. இந்த மாதிரி ஆளை தான் நீ வந்து சேர்த்து விடுவியா குழுல? கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஆள் இருந்தா பிரச்சனை தான் சொல்லிட்ட மாதிரி நானு. ஏமா அப்புறம் என்னமா பண்றது? அவதாமா நான் வந்து சேர்ந்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னா, நானா வந்து வலிக்கட்டையமா அவ கையை பிடிச்சி ஈத்துட்டு வந்தனா, தரன்னு ஈத்துட்டு வந்தனா, வாமா வந்து உட்காருன்ட்டு அவகிட்ட நான் சொன்னேன் சேர்றியான்ட்டு. நான் சேரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் வலிக்கட்டையமா அவளை கூட்டு வந்து உட்கார வச்சுருந்தே பேசுற பாரு நீ. கோ அவதான்க்கா சொல்றா அந்த மாதிரி, நான் ஒண்ணு சொல்ல. சரி இருமா பாப்பா, இரு என்னதான் பண்றான்ட்டு என்னதான் பேசுறான்ட்டு பாப்பா. மேனேஜர் வரட்டு இரு, மீட்டிங் வைக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பேசி முடிவு எடுக்கலாம். இருமா. வா பேபி. என்னம்மா நான் டைம் சொல்லிட்டு வந்தேன் நானே, நீ கூட இந்த மாதிரி லேட் பண்றியம்மா பேபி. என்னது பேபியா? இவங்க குழந்தை மறிக்கிறாங்களா? தொட்டில போட்டு தாளாட்ட சொல்லு. பேபியாமே பேபி பேரை பத்தியா? வீட்டுல தண்ணி வந்துச்சு, 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி விடுறான். அதனாலதான் புடிச்சு வச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன் வைதேசி வீட்டுல தான் இருக்கிறா, அவ தண்ணி பிடிக்க மாட்டாளா? வைதேசும் அப்புறம் ஜெனிஃபர் தானே என்ன பேரி போட்டு பேரு, தண்ணி பிடிக்காதா? என் பொண்ணுங்க தானே 2 பேரும் சரியான சோம்பேறி. ஒரு வேலை கூட செய்ய மாட்டாளுங்க. அவளுங்கிட்ட கத்தினே இருக்கிறத விட நானே அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துருவேன். எக்ஸ்கியூஸ் மீ பேபி அக்கா, கொஞ்சம் இப்படி திரும்புங்க. சொல்லுமா என்னம்மா? இல்ல உங்க பேர் வந்து குழந்தையா இருக்கும் போதே வச்சுட்டாங்களா பேபி சொல்லிட்டு? எல்லாருக்குமே குழந்தையா இருக்கும் போது தான் பேர் வைப்பாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன இப்பதான் வச்சாங்களா பேரு? என்ன மட்டும் குழந்தையா இருக்கும் மட்டும் வச்சாங்களா கேக்குறியம்மா? உனக்கு இப்பதான் வச்சாங்களா? போன வாரம் வச்சீங்களா இல்ல போன மாசம் வச்சீங்களா பேர் உங்களுக்கு? அதுக்கு இல்ல, பேபின்னு வச்சிருக்காங்களே, குழந்தைங்க பேர் வச்சிருக்காங்களே, அதனால கேட்டேன். செல்ல பேரா அது, இல்லனா உண்மையான பேரே அதுதானா? உண்மையான பேரே அதுதான். என் சர்டிபிகேட்ல எல்லாமே பேபி தான் இருக்குது. என் பேரே பேபி தான். செல்ல பேர்லாம் எதுவும் இல்லம்மா எனக்கு. எங்க வீட்ல எல்லாம் எனக்கு எத்தனை செல்ல பேர் இருக்கு தெரியுமா? எங்க அம்மா ஒரு பேர் கூப்பிடுவாங்க, எங்க அப்பா ஒரு பேர் கூப்பிடுவாங்க, எங்க சொந்தக்காரெல்லாம் ஒரு செல்ல பேர் வைப்பாங்க. எனக்கு எக்கச்சக்கமான செல்ல பேர் இருக்கு. இவங்களுக்கு என்ன ஒரு பேர் கூட கிடையாதாமே செல்ல பேரு? எக்கச்சக்கமா இருக்கா உங்களுக்கு செல்ல பேரு? என்னென்ன பேர் வச்சு கூப்பிடுவாங்க? லட்டு கூப்பிடுவாங்க, ஜாங்கிரி கூப்பிடுவாங்க, அப்புறம் வந்து குட்டிமா கூப்பிடுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகமே இல்ல, அவ்வளவு செல்ல பேர் இருக்கு எனக்கு. அப்புறம் செல்லம்னு கூப்பிடுவாங்க. செல்ல பேரே எனக்கு செல்லம் கூட. என்ன இந்த பொண்ணு ஓவரா பேசுதே? செல்ல பேரே எக்கச்சக்கமான பேருக்குதான். அதுக்கப்புறம் என்ன சொல்றா? பேங்குக்கு வந்து நான் சுத்தி பாப்பேன்றா. அது என்ன சுற்றுலா தலமா? சுத்தி பாப்ப பூங்காக்கு போற மாதிரி சொல்றா பேரு. ஏமா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா? ஆரம்பிச்சிட்டாங்களா மீட்டிங்? இல்ல இன்னும் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. எவ்வளவு அமௌண்ட் தரேன், எவ்வளவு காசு தரணும் உங்ககிட்ட எதனா சொன்னாங்களா யாருன்னா? தாமரக்கா இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, இன்னும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. மேனேஜர் வந்தாதாமா சொல்லுவாரு அப்படி சொல்லி சொன்னாங்க. நீங்க என்ன சொல்லுவாங்கம்மா? என்ன குழு நடத்துற ஆளுங்க இல்லைங்க.
ஒருத்தர்கிட்ட கூட ஒரு டீட்டெயிலும் ஒண்ணு சொல்ல காணுது. நீங்க எல்லாம் உட்காருங்க. இன்னும் எத்தனை பேர் வரலையோ அவங்க வீட்டாண்ட போய் நான் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் உட்காருங்க. சார் வந்தாருன்னா பேசிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரி தாமரை, நீ போய் சீக்கிரம் போய் கூப்பிட்டு வா போ. மார்னிங் சார். குட் மார்னிங் மாம். இவர்தான் மேனேஜரா? இவரை பார்த்தா மேனேஜர் மாதிரி தெரியல, வெறும் டை மட்டும் தான் தெரியுது. மண்டையில முடியே காணோம் பாரு. ஒரு பேங்க்ல மேனேஜர் ஒரு டாப்பா வாங்கி வச்சுன்னு வரதில்ல தலைக்கு. பேங்க் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியலமா? நீங்க இப்போ குழுல வந்து காசு வாங்குவீங்க, அது வட்டியோட நீங்க திருப்பி பேங்க்குக்கு கட்டணும். எவ்வளவு வட்டி என்னன்ட்டு நாங்க அந்த ஃபார்ம்லயே கொடுத்துருவோம். முதல்ல காசு எவ்வளவுன்னு சொல்லுங்க, அப்புறமா வட்டி எல்லாம் சொல்லலாம். இங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, ஏமா திரும்பி திரும்பி பின்னாடி பேசின்னு இருக்கீங்க? இங்க நான் பேங்க் பத்தி ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லின்னு இருக்கேன், நீங்க திரும்பி திரும்பி பேசினா என்ன அர்த்தமா? தலைவி யாரு, செயலாளர் யாரு, முன்னாடி வாங்க. சார் நாங்க ஒண்ணும் பேசல சார். நானு சும்மா திரும்பி பார்த்து அந்த பொண்ணு கிட்ட வந்து சார் கரியவுல அழகா இருக்காரு அப்படி சொல்லி நின்னு சார். அதெல்லாம் பேசிட்டு இங்க நேரம் கிடையாதுமா. நான் வந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசிட்டு நான் வந்து இன்னொரு குழுக்கு மீட்டிங்க்கு போகணும். ஏந்து முன்னாடி வா, சார் கூப்பிடுறாரு. உட்காந்துக்கிறக்கா, வாக்கா முன்னாடி போவோம். சார் நான் செயலாளர் சார். நானு கண்மணி அக்கா தான் வந்து தலைவியா இருக்கிறாங்க. சரிம்மா, நான் உங்ககிட்ட நேத்து என்ன சொன்னேன்? 12 பேர் இருக்கணும்னு சொன்னேன். என்னம்மா கம்மியா இருக்காங்க ஆளு? சார் அவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க சார். 100 நாள் வேலை இருக்குதுல்ல சார், அவங்க வந்து அங்க போயிட்டு இருக்காங்க. அதனால வரல சார். அவங்க சாயந்தரம் வந்துருவாங்க சார். லோன் வேணும்னு கேக்குறீங்க, ஆள் வந்து கரெக்டா இருந்தா தானே. நான் எல்லாரையும் பார்க்கணும், வீடு எங்க இருக்குன்னு செக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ப்ரூஃப்ல வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லோன் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். ஒருத்தர் ஒருத்தர் இல்லைன்னா எப்படி சொல்லுங்க பாக்கலாம்? அப்புறம் நான் எந்த நம்பிக்கையில உங்களுக்கு நான் லோன் தருவேன்? ஆமா, இவருனால அப்படியே 1 லட்சம் 2 லட்சம் தூக்கி குடுக்குற மாதிரி பேசிக்கிறாரு பாரு. எவ்வளவு கொடுப்பாங்க நானே ஒண்ணும் சொல்லல. அதுக்குள்ள நான் எப்படி நான் உங்களை நம்பி தருவேன் நம்பி தரலன்னு பேசிக்கிறான் பாரு சொட்ட. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத, அவர் காதல விழ போகுது, அப்புறம் திட்டு வாங்கும். நீங்க லோன் வாங்கி என்ன பண்ண போறீங்க? எதுக்காக லோன் வாங்குற நீ? நான் லோன் வாங்குறதே வந்து பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் பண்றதுக்கு தான் நான் வாங்குறேன். என்ன என்ன நீங்க இப்படி சொல்ற? நீ நான்லாம் வந்து வீட்டு கஷ்டத்துக்கு தான் நாங்க வாங்குறோம். பசங்க படிக்க வைக்கணும், வீட்டு செலவுக்கு, அந்த மாதிரி தான் நாங்க வாங்குறோம். நீ பியூட்டி பார்லருக்குலாம் நீ லோன் அந்த மாதிரி எல்லாம் லோன் வாங்குவாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் போடுற மேக்கப்பே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இவளை பார்த்தா முகம் கூட கழுவுனாலாம் நான் தெரியல, இவ போய் காஸ்ட்லியா மேக்கப் போட போறாளாம். என்ன சொல்றது? ப்ரூஃப்லாம் கரெக்டா இருக்குமா? செக் பண்ணிட்டேன். வாங்க வீடு பார்க்க போனோம். வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கா வந்து பேங்க்குக்கு வந்துருங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், போட்டோ எல்லாமே வந்து கரெக்டா எடுத்துட்டு வந்துடணுமா? இன்னைக்கு வந்து ஆள் இல்லாத போது நாளைக்கு பேங்க்ல வந்து ஒருத்தரும் மிஸ் ஆகக்கூடாது. எல்லாமே கரெக்டா இருக்கணும். எல்லா பேரும் கரெக்டா இருந்தாதான் நான் வந்து லோன் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவேன், இல்லன்னா பண்ண மாட்டேமா. இப்பவே சொல்லிட்டேன். என்னடி இந்த பேங்க்குக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு? ஆமா, லோன் குடுக்குற வரைக்கும் அப்படி பேசுவாங்க, அப்புறமா எதுவும் பேச மாட்டாங்க. நம்ம கரெக்டா காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருப்பாங்க. ஏமா இன்னும் காசு கட்டாதீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப பேசுவாங்க. இப்ப வந்து கொஞ்சம் அப்படிதான் பேசுவாங்க, கோவமா பேசுற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் புதுசா நம்மளுக்கு. நான் என்ன தலைவியா இருக்கிற மேனேஜர் சார் கிட்ட கேளுங்களேன். ஏமா எதுக்கு? வேணாம், அந்த அக்கா வந்து என்ன தலைவியா இருக்க சொன்னிச்சு. நானே வேணாக்கா நீயே இரு அப்படி சொல்லி சொன்னேன். வேற யாரெல்லாம் வந்து தலைவியெல்லாம் போட மாட்டோமா? நாங்க எங்க டீம்ல வந்து கண்மணி அக்கா தான் இருப்பாங்க. என்னெல்லாம் தலைவியா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டான்னு காசு வாங்கி எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஏமா நாங்க வந்து கரெக்டா யார்ட்டு காசு வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொல்றியா? அதெல்லாம் நாங்க கரெக்டா கொடுப்போமா. வாங்க சார், வீடு பார்க்க போலாம். சார் இந்த வீடு வந்து என் வீடு தான் சார். இது வந்து என் வீடு. இந்த பக்கத்துல தான் இருக்குது கண்மணி அக்கா வீடும். வாங்க அப்படியே ஒரு வீடா போய் பார்த்துட்டு வந்துடலாம். எதனா ஜூஸ் என்ன குடிங்க சார். இருங்க நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன், குடிச்சிட்டு போலாம். இருங்க. வேண்டாம்மா, எனக்கு ஜூஸ்ல எதுவும் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்க போதும். வீடு பார்க்க வராங்களாம். அந்த மேனேஜரே வந்து என் வீட்டை பார்த்தாருன்னு வச்சுக்கோ, வா இந்த வீடு என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆச்சரியப்பட போறாரு. இங்க இருக்கிறவங்க வீடு விட என் வீடு தான் அழகா இருக்கும். அவரே பார்த்து ஆச்சரியப்பட போறா பாரு. ஏம்மா இந்த பொண்ணு நான் ஓவரா பேசிங்குது, ரொம்ப கடுப்பாகுது பேச பேச. இந்தாங்க சார் தண்ணி குடிங்க.